கட்டி மசால் பாபா ஜனங்களுக்கு வணக்கம். அப்படி பாவாடை கட்டி வரும் மசால் கடைக்கு பாபா ஜனங்களுக்கு வணக்கமே. கல்யாணம் செய்பவருக்கு வணக்கம். எங்கே பொண்டாட்டி வந்த மாதிரி வந்தாச்சு. முகரை மூஞ்சி ஏட்டா உன் முகரையில முடிச்சா நாடா விளங்குமாடா? இந்த தண்டி வார்த்தையாடா சொல்றது? உன் முகரே நாடத்தோடு பாட்டு அவன் அடிக்க மாமா. பொம்பளை சொன்னோட பொம்பளைக்கு அவ்வளவு கோவம் இருக்கு வார்த்தையா? என்னடா சொன்ன வார்த்தை? பொண்டாட்டி பொண்டாட்டி ஒழிக அப்பாட்டி பாருங்க. அந்த வார்த்தையை பாரு. சிவசிவா அந்த காதல கேட்க முடியல. செருப்ப கட்டி அடிச்சு போறாங்க. ஏண்டா பொண்டாட்டி ஒழிக அப்பாட்டி வாழ்க. அப்படியே வாழ்க. தப்பு தம்பி. ஆத்திர அவசரத்துக்கு அப்பாட்டி சொல்லல. அதுக்காண்டு கட்டின மனைவி இல்லையா? மனைவி ஏன் விட்டு கொடுக்குற? கட்டின மனைவியே நமக்காக எல்லாமே செய்யக்கூடிய உன்னை மதிக்கிறாங்களா? என்ன அப்படி சொல்ற? இல்ல நீ 1000 ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடு சம்பளம் வாங்கி மதிக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 10,000 சம்பளம் வாங்கி கொடு மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. மதிக்க மாட்டாங்க. சரி மாசம் 2 லட்சம் சம்பளம் கொடு மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. சரி இதே நீ அப்பாட்டி வீட்டுக்கு போய் பாருவே 10 பைசா கொடுக்க தேவையில்லை. உன்னை ராஜா மாதிரி பாத்துக்கிடுவாங்க. என்னப்பா உன் காட்டுல மழை வெட்டிட்டு இருக்கு உனக்கு அந்த அனுபவம் புறம் தெரியுது. அப்ப பொண்டாட்டி வாழணும்னு சொல்லணுமா? தம்பி பொண்டாட்டி வாழ்க்கை சரி பப்பாட்டி வாழணும். அது அப்படி ஒரு ஆள் வாழணும் ஒரு ஆள் செத்து போயிருந்தேன். சரி அப்ப பொண்டாட்டி வாழன்னு சொல்றான். பொண்டாட்டி வாழ்க பப்பாட்டி ஒழிக. தம்பி மனசு முதல்ல இந்த பக்கம் வலிச்சிச்சு இப்ப இந்த பக்கம் வலிக்குதா? தாங்க முடியலையடா வலி. நான் என்ன சொல்றேன்னா இரவு பகலு ஆண் பெண்ணு மேடு பள்ளம் எல்லாமே 2 இருக்குல்ல. பாவம்லையா அண்ணன் தம்பி அந்த மாதிரி பொண்டாட்டியும் வாழட்டும். ஏதோ பொண்ணை மாதிரி அது கண்டிப்பா அப்பாட்டியும் வாழட்டும். தம்பி ஆமா நெல்லுக்கு பாயிர தண்ணி சைட்ல இருக்க புல்லுக்கு பாய்ச்சி போட்டு சொன்ன உடனே வாத்தியாரே என் மாமாக்கு வாயில சிரிப்ப பாருங்க. அவ இப்பதான் அதை விட்டு கலட்டி இருக்கா ஐயாவ. பொண்டாட்டி வாழ்க பப்பாட்டி வாழ்க. பொண்டாட்டி வாழ்க பப்பாட்டி வாழ்க. பப்பாட்டி வச்சிருக்க பொண்டாட்டி இருக்கு பப்பாட்டி வச்சு வரும் முக்கியவான்களுக்கு வணக்கமே. இத்தகைய புளியருக்கு தெரிஞ்சிருக்க எளிய பெரியோருக்கு வணக்கமே. வணக்கம். அப்பாடி சொன்ன மாமா அங்க இருக்கணுங்க. அங்க அறிவு சேர்ந்த பெரியவர்களுக்கும் ஆற்றமிக்க தாய்மார்களுக்கும் வரங்கல மாணவர்களுக்கும் வயிற்றுக்குள் மாணவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாடகத்தை காண வாங்க பூரா குழம்புல தண்ணி ஊத்திட்டு வர்றாங்க. லூசு படை குழம்புல தண்ணி ஊத்த மாட்டாங்க, சோத்துல தானே தண்ணி ஊத்துவாங்க. போங்க வாத்தியாரே உங்களுக்கு தெரிஞ்சு அப்பளுக்கு என்ன சொல்ற? குழம்புல தண்ணி ஊத்துவாங்க. எப்படி வாத்தியாரே? இப்ப நம்ம ஊர்ல திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா அந்த நடந்துகிட்டு இருக்கு. முனியப்ப சாமிக்கு காளியாத்தாளுக்கு திருவிழா நடந்துகிட்டு இருக்குல்ல. 10 பேர் விருந்தாளியை கூப்பிட்டுருப்பாங்க. ஆமா 10 பேர் கூப்பிட்டா 10 பேர் தானே வரணும். 10 பேர் தான் வருவாங்க. அன்னைக்கு 100 பேர் கூப்பிட்டு வந்துருவாங்க. ஐயா அப்புறம் என்ன செய்யுது? அப்ப என்ன செய்ய குழம்பு பத்தாதுல. அப்ப குழம்புல மசாலா பொடியை சுடுதண்ணி ஊத்தி கொதிக்க விட்டு இப்படி காது கூடல காட்டி விட்டுரு. சரி அப்ப நீ சொல்ற ஒரு காரணம் இருக்கு. ஆமா அதனால அறிவிச்சின பெரியவங்க ஆற்றல் தாய்மார்கள் வருகிற வலைகள் வயிற்றுக்குள் வாழ்ந்துகளுக்கும் சகோதர சகோதரர்கள் நாடகத்துக்கான வெளிமத கத்திரை கிராமத்தார்களும் இங்கே சிறந்த முறையில் காவலை பொறுப்பணி கேட்டு காவலுக்காக வந்திருக்கும் காவல்துறை அவர்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் ஒளி அந்த ஒளி அமைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உமா ஒளிபரப்பவர்களுக்கும் எங்களை சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடு அழகி தங்க சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நடிகண்ட அவனை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு நேரம் துப்பி வருக வருக வரவேற்பு நாடகத்தை ஆரம்பிக்கொண்டோம். நன்றி நடக்கலந்த வணக்கம் வணக்கம். அடிய பாத்தியா வணக்கம் வாசா வணக்கம் வசனத்துக்குலாம் வாசிக்கிறேன்.
பாட்டுக்கு மட்டும்தான் வாசிக்க மாட்டேன், வசனத்துக்கு கிளீனா வாசிச்சா. அப்படி சொல்லுங்க. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. ஆமா, பொன்னாடை என்ன ஐயா வாங்கய்யா, போடுங்க போடுங்க. அமைப்பாளராகிய அருமை தம்பி பொன்னுவேல் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மாலையும் பொன்னாடையும் அழைத்து கொடுக்கிறார்கள். அருமை தம்பி முத்துக்குமார், சமையல் மாஸ்டர், வருங்கால நகைச்சுவை நடிகருமான முத்துக்குமார் இந்த நாடகத்தை அமைப்பாளர்களுக்கு பொன்னாடியும் மாலையும் எடுத்து கொடுக்கப்படுகிறார்கள். இப்பொழுது அவர் KP சுந்தரம்மாள் பாடிய ஞானப்பழத்தை புழிஞ்சி என்ற பாடலை அவள் அழகாக புளிய காத்துக் கொண்டிருக்கிறார். அப்பா சமையல் மாஸ்டர் முத்துக்குமார் மருமகன் அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை ஓட்டி கௌரவிக்கப்படுகிறோம். மாமா அவர்களுக்கும் நல்ல பேசியா உள்ள போதே ஏரியா மாமா அவர்களுக்கும் அவர்களுக்கும் மாமான்னு நன்றி. அந்த பாட்டு ஞானப்பழத்தை இன்னொரு நாளைக்கு புரியுவான். இன்னொரு நாள் புரிஞ்சுக்கலாம். காவல்துறை நரிக்குடி உயர்திரு காவல்துறை ஆய்வாளர்கள் எங்கிருந்தாலும் மேடை கொண்டு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கட்டூர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடை கொண்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த நாடகத்துக்கு சிறந்த ஒரு ஒளியன் ஒளி அமைச்சர் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உளுத்துமணியை சேர்ந்த அருமையனார் உமா ரேடியோஸ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அந்த ஒலிம்பிக் நிறுவனர் முத்துசாமி இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் அருமை தம்பி தமிழன் கலாச்சாரம் யூடியூப் சேனல் அவர்களுக்கு நமது கிராமத்தின் பொதுமக்கள் சார்பாக மலை வந்து பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அப்படித்தானே இன்றைக்கெல்லாம் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்த புதிய நண்பர் கிராம பொதுமக்கள் அத்துணை பேர் அதனால அந்த மைண்ட் வந்துருச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு, நாடகம் எல்லாரும் வந்தாச்சு, கூட்டம் ரொம்ப கூடி இருக்கு. கொல்ல கூட்டம் லுசுப்பனே நல்ல கூட்டம், எதை போய் கொல்ல கூட்டம் சொல்லுவாங்க. களவாண்ட கூட்டம் சொல்லி நீ அடி வாங்கி வேடிக்கை வருங்க. நீங்க புதுசா அடி வாங்குற மாதிரி சொல்லுவாங்க. மனதை கொள்ளபடி அருமையான கூட்டம், அற்புதமான கிராமம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு வாத்தியாரு. இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கணும், கண்ணாலே பார்க்கணும். அப்படி சொல்லுங்க. எப்படி பார்க்கணும் சொல்லிட்டோம்னா கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க கண்ணால பாட்டுகளை கேட்டுடுங்க, கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, ரெண்டு காலால பாட்டுகளை கேட்டுடுங்க, கண்ணால ரெண்டு கண்ணால சொந்த கண்ணால நீங்க கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க கண்ணால பாட்டுகளை கேட்டுடுங்க, சொன்ன பொறுமைகளை இருந்துடுங்க, சோதனை சோதனைகளே வணக்கம், நீங்க சொன்ன பொறுமையா இருந்துடுங்க, அந்த சோதனை சகோதரிகளை வணக்கவங்க, கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க.
ஆமா வாத்தியாரே அப்படி கட்சின்னு அப்படி பாருங்க அப்படி மழை வந்து வந்த மாதிரி. ஏன்னா இந்த பாந்தைய யாரு தெரியுமா வாத்தியாரே? தெரியாதியா? எனக்கு தெரியாது. தெரியாது இல்ல உண்மையிலே சும்மா சரி தெரியும், நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க வாத்தியாரே. ஏஎஸ் எழுவணி தங்கவேல் ஆசிரியர், நாடக ஆசிரியர். நமக்கெல்லாம் சோறு கொடுக்க வல்லது. ஆனா இன்னொரு பாட்டு அவர் எழுதியிருக்காரு. என்ன பாட்டியா? இந்த அமைதியாக நாடகத்தை பார்க்க வேண்டும் பாட்டு எழுதியிருக்காரு. ஆமா, அதுல குறிப்பா யாருக்கு ஒரு கருத்து சொல்றாரு தெரியுமா? யாருக்கு? தாய்மார்கள்ட்டே சொல்றாரு. என்னையா சொல்றேன், இத்தனை வருஷமா எத்தனையோ ஆளுங்க பாடி நான் வாசிச்சிருக்கேன். ஆனா இதை கவனிக்கவே இல்லையே. நீ கவனிச்சிருக்க எவன் சொல்லிருக்க மாட்டான். எப்படி? அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மா தாயே புண்ணியவதிகளே சொல்றத கேளுங்க. ஆமா, அம்மா தாயே புண்ணியவதியே சொல்றத கேளுங்க. தாய்மார சொல்றாரு. ஆமா. அடுத்த வரி என்ன எழுதிருக்காரு? அதான் என்ன? எங்க ஆம்பளைக்கு மதிப்பு தானே கொடுக்க வேண்டும்னு எழுதிருக்காரு. ஆமையா? எந்த பொம்பளை எந்த தாய்மாரை எங்க ஆம்பளை மதிக்கிறா? போடா இழிச்சாப்பட. நீ சொல்லுவடா அப்படி. உனக்கு ஓ வீட்டுல அப்படி சொல்றா. உனக்கு என்னடா? எனக்கு வாச்ச மனைவி மாதிரி என்ன சொல்றீங்க? இந்த உலகத்துல இந்த ஊர்ல உனக்கே அப்படி ஒரு மனைவி வைக்கலடா. என்ன சொல்றீங்க? அதே நான் நாடகத்துக்கு கிளம்பிட்டேன்னா எனக்கு நெத்தியில திலகமிட்டு சூடத்தை எடுத்து ஆராத்தி எடுத்து போயிட்டு வாங்க நாளா அப்படின்னு சொல்லுவா. ஆனா நான் எவ்வளவு தொலைவு நாடகத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி நான் வீட்டுக்கு வர கட்டி சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாரா? என்னது நீங்க வளர்த்த வளர்ப்பும் இல்ல, ஒரு மசரும் இல்ல. தினம் வீட்டுல போய் நான் தாண்டா சமைக்கிறேன் துப்புகட்டவள. ஆனா வாத்தியாரே, இப்ப இத்தனை பேர் தாய்மார் உட்கார்ந்துருக்காங்கல்ல, இவங்க சிரிக்கிறாங்கல்ல, இவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். தம்பி, அப்ப ஒரு முடிவெடுத்ததே வந்திருக்கேன். முடிவோட வந்திருக்கேன். நீ நம்ம புதையநேந்திர கிராமத்தை லேசா நினைக்காத. நீ கேள்வி கேளு, அவங்க பதில் சொல்லுவாங்க. வாத்தியாரே, இங்க இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க வேண்டியேன். அடுத்து வந்து நாடகத்துல இருந்து உங்கள்கிட்ட இருந்து பெற்ற மிருதங்காரத்துல இருந்து ஆர்வக்காரன் தாளக எல்லாத்தையும் கேள்வி கேட்பேன். முதல் கேள்வி தாய்மார்களுக்கு. இந்த ஜென்மத்துல உங்களை கிடைச்ச புருஷ மாதிரி அழகான கணவன் மாதிரி 7 ஜென்மத்துக்கு அதே புருஷ வெறுந்த தாய்மார் கை தூக்கத்தா? அதே அப்பா ஏன்னா டெபாசிட் காலியா போச்சு. நினைக்கீங்க போச்சிருக்கே பெரிய விஷயம். அடுத்து தம்பி அதான் எல்லாரும் ஆட்டையை கவனிங்க. நீங்க வந்து சொல்றது கவனிக்கா சும்மா கடிச்சு போடுவாண்டா. அவங்க போட்டு வீழ்ச்சி பண்ணி வச்சு 3 மூட வீட்டுல வச்சிருக்கேன். நான் கடிச்சு போய் அந்த அமைக்க பாத்துக்க. இந்த ஜென்மத்துல உங்களை கிடைச்ச புருஷ மாதிரி அழகான கணவன் மாதிரி 7 ஜென்மத்துக்கு அதே புருஷ வெறுந்த தாயோட கை தூக்கத்தா? அக்கா சரி 2 பேர் கை தூக்கிருக்காங்க. விஷயம் தெரியாது. லூசு பல கையை தூக்கல விடிய காலம் உதவுக்கு மேய்ச்சி தூக்குறது அது கிடையாது. ஏன் 2 பேர் கையிலையா? அப்படிலாம் இல்லையா? இவங்க அவ்வளவு தூக்கி அடிச்சா பத்தாது. அப்படி சொல்லியா? நீங்க வேற. ஆனா 2 பேர் ஏன் கை தூக்க யாருக்கா தெரியுமா? தெரியலையா? எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன சொல்லு? இந்த ஜென்மத்துல அவர் கடந்து எலிச்சாட்ட மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க. சாபாஸ். இந்த இப்ப சிரிக்கிறதே உண்மையா இருக்கு. உண்மை. அதுதான் உண்மை இருக்கா? எனக்கு தெரியும் விஷயம். அதே மாதிரி பங்காளத்துல இருக்காங்கல்ல. ஆமா. நம்மள எத்தனை பேர் இருக்கோம்ல. இவங்கிட்ட கேள்வி கேட்க போறேன். கேளியா? இந்த ஜென்மத்துல உங்களை கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி 7 ஜென்மத்துக்கு அதே பொண்டாடி நினைச்சு ஆம்பளை கை தூக்கப்பு. ஆத்தாடி ஏய் நீ சும்மா இருப்ப. ஏசுநாதர் மாதிரி தூக்கிட்டு உனக்கு சிறுவெளி அடிச்சாங்க இப்படி தூக்குறீங்க. ஆனா வாத்தியாரே, ஆனா என் பொண்டாட்டில மாத்தி மாத்தி அடிச்சுங்க 2 பேரும் ஊத்த ஜென்மந்தியா. சரி. ஆனா வாத்தியாரே, ஆனா இத்தனை பேர் இருக்காங்கல்ல, ஆனா உண்மையிலேயே நம்ம ஊர்ல இந்த புதையநேந்தல்ல அமர்ந்த அல்வாது கொண்டிருக்கின்ற நம்ம முனியசாமி காளியம்மா ஒரு தெய்வத்தை மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்ல வாத்தியாரே. நான் சத்தியம் மனசார சொல்றேன். போன வருஷம் நம்ம நானும் பேசியிருந்தேன். இந்த ஊருக்கு வர்றதுக்கு 11 மணி ஆகி போச்சு. சரி. ஆனா சில ஊர்ல செருப்பு அடிச்சு வச்சு விட்டுருப்பாங்க. போடாங்கன்னா போற வரையா வச்சு விட்டுருப்பாங்க. எதுக்கு அடிக்கல? இவங்களுக்குள்ள இருக்கவே இவனை எப்ப கூட்டு வச்சதுனால அடிச்சுக்கிறவா. அதனால என்னை கேவலப்படுத்தி நீ ஒரு ஆள் போதும் போப்பா. ஆனா அப்படி சொன்னானே ஊர்ல இருந்து என்ன மணி 11 மணி ஆச்சு. எல்லாம் சாப்பிட சொன்னாங்க. நான் ஐயா நேரம் ஆகி போச்சு சாப்பிடல வேணாம் நாங்க ஆரம்பிச்சு விட்டுறோம். அப்புறம் சாப்பிடுறதுக்கு கேட்க மாட்டாங்க ஊர்ல. இந்த ஊர்ல நம்ம ஊர்ல போன வருஷம் நடந்தது. நாடகாரி எவனு சாப்பிடலனா நான் நடத்த வேணாம்டா. ஏன்னா அப்ப
அப்படி ஒரு கிராமம் உண்மையிலேயே அதை என்னால சத்தியமா மதிக்கிற கிராமம். ஏன்னா என்னோட தாய் கிராமம் மாதிரி நம்ம புதையனந்தர் அப்படி வாழ வச்ச ஊரு. அந்த ஊர்ல அலுவலக நம்ம முனியசாமி காளியம்மா மாதிரி போனதமா சாமி கும்பிட்டே போனேன். சரியா? ஏன்னா பிகாம் சி வரைக்கும் படிச்சிருக்கீங்க. ஆமா தம்பி, நீ கூட என் போன்ல சொல்லிக்கிட்டு தானே இருப்பேன். என்னமோ படிச்சிருக்கேனே, என்னடே கவர்மெண்ட் எழுதி போட்டு வேலை கிடைக்கல. ஆமா, எழுதி போட்டேன்னு சொன்னாரு. என்ன 8 வருஷமா வச்சாரு. சரி தம்பி, போன வருஷம் வரும்போது அண்ணன் நம்ம சக்கரை நடு நம்ம அண்ணன் சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, வாத்தியா சொன்னாங்க, தம்பி நம்ம சாமியை கும்பிட்டுக்க, முடியப்பட வேண்டிக்கடா. அடுத்த வருஷம் வரும்போது உனக்கு கவர்மெண்ட் கிடைக்கும் சொன்னாங்க வாத்தியார். இந்த வருஷம் காலத்துக்கு ஊர்ல வச்சு என் தங்கச்சி வீட்டுல போன் பண்ணிட்டவள. என்ன அண்ணே நல்ல விஷயம் என்னதானே அண்ணே நீ பட்ட கஷ்டமா பலன் கிடைச்சிருக்கே. என்னடா இப்ப கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கே. கைது தம்பி சாவக ஆந்த வயசு தம்பி. தம்பி எங்களை எல்லாம் மறந்துறாங்க. சரி அண்ணே, நாளைக்கு போனா நம்ம மதுரை குமாரலட்சுமி மட்டும் ரூம் போட்டு ரூம் போட்டு மசாஜ் கூட்டு வர போறியா? உங்க ரூம் பார்ட்டி சரி. நாளைக்கு நான் வாங்குற சம்பளம் பூரா செலவழிச்சு எங்க அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீங்க நல்லா இருக்கிறேன். நான் வாங்குற சம்பளத்துல பாதி காசு உண்டியல போட்டு போயிருவேன். சரி போடா சாமி. கவர்மெண்ட் வேலை என்ன வேலை தம்பி? அண்ணே இப்ப நானும் நடத்திக்கிட்டாங்கல்ல. இப்ப தம்பி நானும் போறேன் தெரியுமா? அவனை கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலும் நானும் போறேன். பாரு ஒரே டேட்ல அவன் பையன் கவர்மெண்ட் வேலை, உனக்கு கவர்மெண்ட் வேலை. பாத்தீங்களா? அது என்ன வேலை தெரியுமா? ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. மத்திய சர்க்காரா? ரயில்வேல வேலை நினைக்கிறேன். என்ன ரயில்வே? அப்ப ரயில்வேனா இன்ஜின் கரையில போய் ஈரக்குள்ள எடுத்துடுவாங்க. அப்ப ஏர்போர்ட்னா விமானம் எடுத்துதான் அதோட போய் சேர்ந்து. என்னடா இது இங்கடா? ஒருவேளை ஈபி வயர்மே ஈபி யார் கரண்ட் சாகுறது? என்னடா என்ன வேலை? 100 வேலை உடத்து புகட்ட முண்டை 100 வேலை 34 கூட கட்டின வேலை. ஏன் வாத்தியார 100 வேலை ரொம்ப பெரிய அந்த படி படிச்சு இந்த படி படிச்சுன்னு சொன்ன உங்களுக்கு தெரிஞ்ச என்ன? நீ உலகத்துல 100 வேலை மாதிரி கஷ்டமான வேலை யாருக்குமே கிடையாது. என்னையா சொல்ற? அதாவது பங்காளி மாரா கூட விட்டுங்களேன். எங்க தாய்மாரெல்லாம் 100 நாள் கிளம்புற அழகா பாத்துட்டா. எப்படி? அதே அப்பா 8 கண்ணு விட்டு எரிஞ்சிருவியா? எப்படி? பட்டி சேலை கட்டி பூனை சேலை தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு சிந்தால் பவுடர் அடிச்சு ஆமா இந்த பவுடர் மல்லிகைப்பூ எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா? காற்றுல பேய் விசாரத்தோட வீட்டுக்கு கூட்டி வர்றதுக்கு. ஆமா அது மட்டுமா? சரி. காத்தி வேலைக்கு போனா 3 சாமான கொண்டு போகணும். ஆமா என்னன்னா சாமியா? என்ன? தட்டு மம்பட்டி கடப்பாரை அதெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. அது எதுக்கு சாமியா? அப்புறம் வேலையை தாண்டா போறாங்க. அதான் காட்டி முக்கியமான சாமியா. என் பேரு முக்கியமான சாமி என்னன்னு தெரியல. முதல் சாமியா பேன் சீப்பு. பேன் சீப்பா? நம்ம பேன் வைக்கிறதுக்கு. சரி. 2வது சாமி என்ன தெரியுமா? ஈருவலி. அதே அப்பா. 3வது சாமி முக்கியமான சாமியா. என்ன சாமியா? அது தாயக்கட்டை. ஏன்னா வேலை பார்க்க போறதுக்கு இது இருக்குடா. தாயக்கட்டை உருட்டுற மாதிரி அடுத்த குடும்பத்தை உருட்டிடுது. எப்படி? அவங்க சொல்லுவாங்க, அடியே ராக்காயி என்னடி முடியுமா? உனக்கு விஷயம் தெரியுமா? என்னடி எழுவட்ட முட்டை? நேத்துல 3 நாடகம் போட்டாங்கல்ல. ஆமா. அங்க காலவாசி வந்த ஒரு பையன் வளர்ச்சியா இருந்தால. ஆமா ஆமா அவன் கொண்டாடி பப்புருக்காரன் கூட்டி போயிட்டான். அட நாதாரி முட்டை இன்னொரு விஷயம் தெரியுமா? அதையா பப்புருக்காரே கொண்டாடிய அந்த தாரக்காரன் தட்டு போயிட்டான். அப்படி ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? எனக்கு கல்யாணமே ஆகல. அந்த ஆளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, குடும்ப கட்டுப்பாடு ஆயிடுச்சு. ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பரவாயில்ல. இந்த நாடகம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது நோட்டீஸ் தெரிந்தாலும் சொல்லுவது என் கடமை. கேட்பவங்க பொறுமையான காரணத்தால் என்ன கருத்திலும் பொன்னகரம் வழங்கக்கூடிய நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம் உளுத்துமலை செங்கமலை கிராமம். இது நம்ம மாவட்டம் தானா? சரி சரி. ஆமா, உளுத்துமலை செங்கமலை கிராமத்துக்கு உட்பட்ட புதையந்த கிராமத்தை அமர்ந்து அல்வாழ்த்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ தடியாருடைய முனீஸ்வரர் ஸ்ரீ காளியம்மன் கோவில் களரி உற்சவ விழாவை முன்னிட்டு கே ஆறுமுகம் ஏ ராஜமால் இவர்கள் குடும்பத்தார்கள் பிரார்த்தனையாக நடத்தும் நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனி மாதம் 1ஆம் தேதி 15/6/2024 கலெக்டரா பாப்பா இவ்வளவு நாள சொல்லிக்கிட்டே தெரியல. ஒரு விஷயம் கேட்கல. என்ன? உடம்புல மச்சம் இருந்தா யோகமா இருந்தா எனக்கு உடம்பே மச்ச மாத்தே இருக்கு. அண்ணே ஒரு விட்டம் முடிச்சு பாருங்க. ஆமா, இது சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு நரிக்கூர் உயர்வு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும், கட்டணம் உயர்வு சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும், அத்துக்களம் உயர்வு கிராம நிர்வாகம் அலுவலர் அவர்கள் ஆய்வு தலைமையிலும், உளுத்திமலை உயர்வு மின் வயல்மேன் அவர்கள் முன்னிலையிலும் நீங்கள் ஆர்வம் நிறுவனம் கொண்டிருந்த தமிழ்நாட்டிலே தலை சிறந்த நாடகங்கள் பங்கு வரக்கூடிய பொம்பளை
மூளை சுரண்ட மாதிரியே சுரண்டப்பாரு. அப்படியே அது 10 மணிக்கு மேல ஆச்சுன்னா அந்த பக்கம் ஆயிடுவாங்க. அதான் வேலைக்கு அப்புறம் போறது இல்லை. ஸ்ரீ வள்ளி திருமண புராண வகை சிறப்பாக நடைமுறை என்பதை தெரிவித்துக் கொண்டு உயர் திரு நாரிக்குடி காவல்துறை ஆய்வாளர்கள் எங்கிருந்தாலும் நாடு மணிக்கு வரும்படி விழா குழு சார்பாக கடுக்கொள்ளப்படுகின்றார்கள். அதனை தொடர்ந்தாப்புல நமது கட்டணூர் உயர் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் எங்கிருந்தாலும் நாடு மணிக்கு வரும்படி நமது கிராம பொதுமக்கள் சார்பாகவும் அருமையன்னார் கே ஆறுமுகம் கே ராஜம்மாள் அவர்கள் சார்பாக உங்களை அன்போடு நாடு மணிக்கு அழைக்கப்படுகின்றார்கள். வருக வருக. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உயிர்ப்பிறர்க்கு தெய்வத்தாளாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பின் வடிவமாக வந்த வடிவாட்ட வேண்டுமே வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். கடவுளிலே கருணை நன்மை காணலாம், அந்த கருணையிலும் கடவுளையும் காணலாம். அந்த வழி காணலாம், சொன்ன வழி போகலாம், நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போகலாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பாவம் என்ற கல்லறைக்கு பலவரி, என்ற தர்மதேவன் கோவிலுக்கு ஒருவரி. அந்த வழி ஒன்று நான் எங்கள் வழி என்று நாம், அந்த வழி ஒன்று நாம் எங்கள் வழி என்று நாம். நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பின் வடிவமாக, அன்னை இதயமாக அன்பின் வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டுமே வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அருமை அருமை. அங்க வர்ற கண்ண மூடிட்டு கண்ண மூடி நாக்கு வலைய பிரிச்சு கிடக்கு மாற்றுறது மாற்று, வலைய பிரிச்சு கிடக்கு மாற்றுறது மாற்று. எதுவும் கிடைக்கலைனா சத்தமா சொல்லுங்கடா. சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் சொல்லு. ஓ பயில இல்லடா, ஏற்கனவே நக்கி நடராஜன் தானே இவனை போயிட்டு இதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா உங்க பழகு என்னை கவலைப்படியா ஆகிறபடியாக இங்கே கோடரி வேக சக்கரவர்த்தி மின்னல் வேகம் பட்டமலை பெற்று வரக்கூடிய உங்களை அடங்க சுடுவாட்டில் இருக்கிறது புல் போதையில சித்தானந்த தலையை திருக்கிட்டு வாத்தியாரே அப்படியே சீர் கொண்டு வர்றியா? தாய்மாமே சீர் சுமந்து வராண்டி அதே தங்க ஆரூட்டி மந்தையில ஆரூட்டி பெற்ற மகிழே ஒன்ன புள்ள பொறுத்து ஒளிநாட்டி போயிலே. இப்படி வாசிக்கிறீ அருமையா. ஆனா அந்த சீர்குண தாய்மாமை இப்ப எங்க இருக்கா தெரியுமா? மதுரை மத்திய செயல கிடைக்கும். என்னடா லூசு பையல, என்ன ஒரு கூட பிறந்த தங்கச்சிக்கு
105 வயசுல சீர் வீட்டு வந்திருக்கியா? எதுக்குடா ஜெயில இருக்க? சீர் ஒழுங்கா கொண்டு வந்தா பரவாயில்ல. முன்ன புல் போதுல வந்து கால் நெருங்கி அண்டாவை கிளவி மந்தையில விட்டு கிளவி பேச்சு இருந்துச்சு குளத்துக்கு உள்ள விட்டாங்க. அப்படியா? அவ்வளவுதான் விஷயம். அதனால பரவாயில்ல. அது மாப்பிள்ளை தொடர்ந்தாப்புல என்னுடைய அருமை மகன் பிள்ளையார் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் அவர்கள் அதுக்கப்புறம் 2வது ஆள் உண்டாங்க. உங்க மேல வாசிப்பாரு என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஐயர் குச்சிதே. ஆமா, அதுக்கடுத்தபடியாக இங்கே வண்ணமயமா சீர் சமைத்து எங்களுக்கெல்லாம் தாயை தர்மம் வழங்கக்கூடிய தாளத்தை இசைக்க வருகின்றிருக்கும் அருமை என்னார் நமது சொரிக்கலத்தை பூர்வமாக கொண்டிருந்தாலும் உலக்குடி என்று பேர் சொல்லக்கூடிய அருமை என்னார் நமது எம்பிஎன் செல்வம் அவர்கள் வெளிமதிலே சீன் அண்ட் தாளம். தாளக்காரு இங்கதான் இப்படி வாசிக்கிறாரு. ஆனா இவர் வந்து எல்லா இடத்துலயும் வாசிப்பாரு. சட்டையை மாட்டினாதே என்ன இல்லன்னா மொத்தமா அவுத்து போடு கூட கடை இந்த கையில கூட அவுத்து போடு. உன்னை யார் என்ன கேட்க போறேன்? அவனை உனக்கு மான ரோசம் சூடு சொன்ன எதுவுமே கிடையாது. அவன் எதுக்குதான் சட்டையை போடுற? நீ சட்டை வந்து மானத்தை மறக்கிறீங்க. 2 பட்டம் போடுற சட்டை வர்ற ஒரு மேடையில எவ்வளவு பெரிய ஆளுகள் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு மரியாதை இல்லாம திரும்பி இதே மாதிரி ஒரே மாதிரி ஒரு மாதிரி அப்போ மாற மாட்டேன். ஒரே மாதிரி இருக்கட்டும், பரவாயில்ல. அதை தொடர்ந்தாப்புல இங்கே சிறந்த முறையில் நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதுகளுக்கு தெல்ல தெல்ல எடுத்து மைசெட் குயிக்ஸ் சொல்ல ஓடி போயிரு. பச்சை மண்ணு அப்படா செய்யப்படாப்பா. உனக்கு அப்படி ஒரு நோக்கம் வச்சு அந்த தாளக்காரர் இந்த விஷயத்துல மோசமான ஆளு தெரியுமா உனக்கு? மீச ஒண்ணுதே கரண்ட் பெருசு ஒண்ணு இல்ல. என்ன பரவாயில்ல, ஆள் உயரமா இருக்காருல்ல, இதுதான் பரவாயில்ல. அது சொன்னாப்புல உங்களை முன்னாடி பேசிக்கிட்டு நடந்து மகிழ்ச்சிக்கு கயிறு எடுத்துட்டு போறாரியா? கயிறு எடுத்து உங்க முன்னா பேசிக்கிட்டு நடந்து மகிழ்ச்சிக்கு ஆத்து கொண்டு போய் உங்களை என்ன சொல்ல போற? உன் பேரா உன் முகரை அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறியா பின்னாடி நிக்கிறியா? முன்னாடிதான் நிக்கிறியா. அப்புறம் எதுக்கு உங்கள் முன்னால் முன்னாடி கட் பண்ணு? முன்னாடின்ற வார்த்தையை கட் பண்ணு. அடுத்த சொல்லு, அடுத்த சொல்லு. உங்கள் முன்னால் முன்னாடி வேணாம்டா பேசிக்கொண்டோம். ஏய் இப்ப பேசுறானா பாடுறானா? பேசத்தான். அப்ப என்ன மைத்துக்கு பேசுறது? உன் பேர் மட்டும் சொல்லுப்பா. நடித்து கொண்டு எங்கடா நடிக்கிறீங்க? நடிக்கிறீங்க செத்த மாதிரி நடிக்கிறீங்க தம்பி. அதெல்லாம் இல்ல. இப்ப நான் உன்னை கேட்கவா, சாப்பிட்டியா? ஒரே வார்த்தையில சொல்றேன். அந்த மாதிரி ஒரு பேரை சொல்லிட்டு உள்ள ஓடு. மகிழ்ச்சி கடல் மைத்த புடுங்க. என்ன மகிழ்ச்சி கடல்ல பூரா ஊர் ஊரா விளையாம கிடக்கு. மகிழ்ச்சி பூரா சிரிக்கிறாங்க. ஏய் போடா, பேரை சொல்லிட்டு போடா. ஏன்டா உசுரப்பட்டு வாங்குற? விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டம் எங்களுக்கு தெரியாதாக்கு? ஏப்ப விருதுநகர் என்ன ஊராட்சியா மாவட்டமாடா? அவங்க மூத்தத்தை வாங்கி குடி. சும்மா குடிச்சு பார்ப்பா. நரிக்குடி ஒன்றியம். நரிக்குடி ஒன்றியம் யாருக்குமே தெரியாது. ஏய் பேரை சொல்றா. நானும் அதே ஏரியா தான்டா. என்ன உசர போட்டவன் பேரை சொல்லிட்டு போறான். நம்ம கிராமத்துக்கு அருகாமல் உள்ள ஐயோ இங்க என்னடா ஏவே ஏவே மாமா வச்சா இருங்க. இப்படி உன் பேரை தானே சொல்ல போற. எவே மாமியார வச்சிருக்கானோ அவன் பேரை சொல்ல மாட்டேன். பொண்ணு அப்படி வச்சிருக்க.
சரி சரி அருள்வாகனை சேர்ந்த பொன்னுவாக்கரை சேர்ந்த ஏஆர் பொன்னுவாக்கர் பப்பன் பாலவரை உங்க முன்னால் தோன்றி நடித்தார் என்பதை சென்றபடி கேட்டால் பம்பிவிடு என்பார் வந்தபடி கேட்டால் சென்றுவிடு என்பார் சென்றுவிடு என்பார் வீடு வரை உருவு வீடு வரை உறவு உருவுன்றியா எதச்சுனா கோபுரம் என்ன ஆச்சாரிய ஒரு தொழிலாளி சின்ன பையன் உங்களை நம்பி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க சரி. என்னை வாழ்த்து உயர்த்தி பாருவீங்களா சாகர மாதிரி பாருனா இது மனுஷன் நினைக்கிறா இல்ல வாத்தியார் சொல்லிக்கிறீங்க சாரிடா மன்னிச்சுக்கிடாது தம்பி தெரியாம இதை வேற பாட்டு படிக்க அது உயர்த்தி நீ இப்படி கோபப்படி நினைக்கிற உண்மை உங்களுக்கு பாரு மாத்தியார ஒருவன் மனது உண்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா உருவத்தை காப்பவன் மனிதனடா அதன் உள்ளத்தை காப்பவன் இறைவன் என்னடா ஏண்டா கோபப்படுற சாகர மாதிரி பாரு பண்ணீங்க என்ன அடுத்த பண்றீங்க நான் அண்ணன் பாரு அப்புறம் தாளகாரன் மூஞ்சி ஓடுத்துமே தம்பி உனக்கு எந்த பாட்டுமே பிடிக்கல ஆமா, இப்ப நாங்க இசைக்கலைஞர் ஆமா. என் பாடல் உனக்கு பிடிக்கல எங்க இசைக்கலைஞர் இசைந்து ஒரு வாசிப்பு வாசிப்பாங்க அந்த வாசிப்பு கேட்கணும்னா கண்ணை முடிக்க கைதியா கண்ணை முடிக்க அப்படியே நில்லு. கண்ணை முடிக்க கண்ணை முடிக்க வர 1 2 3 வாங்க சொந்தக்காரங்களா வந்து வாக்கியரிசியை போட்டு போயிருங்க வாங்கத்தான் வந்து மண்ணெண்ணெய் போட்டு போங்க நான் சாகிறது உங்களுக்கு கூட சிரிப்பா இருக்காங்க சும்மா மண்டை உடச்சு போயிடுச்சு ஆனா உங்களெல்லாம் பாட்டு போட சொல்லி பாருங்க சரி ஏத்தா பழைய செருப்பு யார் கொடுத்து போட்டிருக்கீங்களா எதுக்கு கொண்டு வந்து நானே அடைச்சிக்கிறேன் டோக்கன் போடவா ஐட்ட போட சும்மா மாச்சாரு சரிப்பா நீ என்னப்பா வாங்க மாச்சாரு அருமையான தம்பி நீ இவனை கோவப்படுற பத்தி என்னமோ வந்திருக்கிற பெரிய பப்புன் மாதிரி ஆக்சனை காட்டுறியா மட்டும் சும்மா இருங்க நீ என்ன பேசுவியாடா என்ன அப்படி கேக்குறீங்க டேய் உன்னை ஒரு நிமிஷத்துல அசிங்கப்படுத்தி மாச்சாரு, ஒரு நிமிஷம் இல்ல என்ன தான் பேசுவேன் உன்னை அசிங்கப்படுத்த முடியாது முடியாது டேய் தம்பி பப்புனை அசிங்கப்படுத்த முடியாதா வண்டி பாருங்க அசிங்கப்படுத்துவோமா பாருங்க பாப்பா அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொல்லுவேன் என்னதான் சொல்லுவேன் மாச்சாரு டேய் டேய் பேசுற பாட்டு நான் எதிர்ப்பதமா பேசுவேன் நீ பேசுவியா நான் என்ன ஆப்போசிட்டா பேசுவேன் நான் எப்படி சொல்றேன் அதே மாதிரியே சொல்லணும் அதே பேசுவேன் நான் ஒண்ணும்பே நான் ரெண்டும்பே நான் மெடும்பே நான் பல்லம்பே நான் அண்ணேம்பே நான் தம்பிம்பே நான் ஆம்பே போதுங்க பரவாயில்ல நான் உள்ள வந்து பொம்பளை பிள்ளை அனுப்பி அப்படி காலத்தால புரிய வச்சாரு நீ என்னடா அவங்களுக்கு என்ன புரிஞ்சு நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம அடியே திரும்பி வரணும் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம நாடு எங்க திரும்ப வரணும் எல்லாருமே கடவுள் இல்லாத இருப்பவங்க எல்லாருமே கடவுள் இல்லாத இருப்பவங்க யாரும் வந்து போகணும் அவங்க என்ன எத்தனையோ சினிமா பாடல்கள் இருந்துட்டாலும் ஒரு தாயின் பெருமையை போற்றும் விதமாக ஒரு தாய் மீது